அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1. இந்த புத்தகத்தில் நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் பல்வேறு காலகட்டங்களில் ஆற்றிய சொற்பொழிவுகளின் தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தொகுப்பிலிருந்து 2014 வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி திருப்பூரில் லாலாஜி மகராஜனுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் போது நம்முடைய மாஸ்டர் ஆற்றிய சொற்பொழிவு அன்புடன் உரையாடுங்கள் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம படித்ததனுடைய ஒரு சின்ன ரீகேப். உரையாடல் தான் வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியமான விஷயம். லாலாஜி மகராஜ் தன்னுடைய வாழ்க்கையில தான் எப்படி உரையாடிய விதயம் எப்படி இருந்ததோ அதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பாபுஜி மகராஜுக்கு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை சரீரத்துல அதை முக்கியமாக குறிப்பிடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். உரையாடல் எப்படி இருக்கணும்? அது ஒரு ரொம்பவும் ஒரு மென்மையாக, ஏற்ற இறக்கம் இல்லாமல், ஒரு மூல ஆதாரத்திலிருந்து வருகின்ற பிரவாகத்துடன் ஒத்திசைந்து இருக்க வேண்டும். குரல்ல கடுமைத்தன்மை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம நம்ம பேச முயற்சி பண்ணும் பொழுது நம்முடைய அந்த பேச்சு அது கேட்பவர்களுடைய இதயத்துடைய ஆழம் வரை சென்று நீடித்த விளைவை ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் நம்ம இந்த கடந்த 2 நாட்கள்ல படித்ததனுடைய ஒரு சிறு தொகுப்பு. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். கோபம் ஆன்மீகத்திற்கு விஷம் போன்றது. மோசமான மனநிலை மற்றும் முன் கோபத்தை தவிர்த்துவிட்டு கோபம் என்னும் தீமையை வெற்றி கொண்டால் சமநிலைப்பட்ட மனதை அடைவது சாத்தியமாகிறது. மனிதனின் இந்த பலவீனம் சுயமரியாதை, தனித்தன்மை ஆகியவற்றை இழக்கச் செய்து மகிழ்ச்சியற்ற தன்மையை விளைவிக்கும். தெய்வீக அருள் பிரவாகத்தை அது தடை செய்யும். இந்த விதமான நடத்தையை எந்த அளவு கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவு தெய்வீக பரிசும் தடையின்றி தாராளமாக கிடைக்கிறது. ரொம்பவும் ஒரு முக்கியமான ரகசியம் இங்க திரும்பி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடிக்கடி சொல்றோம், தியானத்தினால அந்த கண்டிஷனை என்னால தக்க வச்சுக்க முடியல, தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு. அதுக்கான ரகசியம் இங்க இருக்கு. இந்த கோபம் என்பது தெய்வீக அருள் பிரவாகத்தை தடை செய்யும் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம், காலையில தியானம் பண்ணிட்டு அந்த அற்புதமான கண்டிஷன்ல இருக்கிறோம்னா அந்த டிவைன் ஃப்ளோ நமக்குள்ளார இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒரு கோபமான மனநிலைக்கு வந்தாலோ அல்லது கோபத்தை வெளிப்படுத்தினாலோ, சில பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கோபமா கத்தினால் மட்டும்தான் நம்முடைய கண்டிஷன் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு. கத்தணும்னு அவசியம் இல்லை. மனதளவுல கோப உணர்வு ஏற்பட்டாலே தெய்வீக அருள் பிரவாகம் தடைப்பட்டுவிடும். ஏன்னா கோப உணர்வு அப்படிங்கிறது அந்த பிரவாகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால நேச்சுரலாவே இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அது. அப்ப கோப உணர்வு வந்தால் உடனடியாக நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிற அந்த தெய்வீக அருள் பிரவாகமானது தடை செய்யப்பட்டுவிடும். இப்போ கோபமா பேசுறது பத்தி இல்லை, அல்லது கோபமாக வெளிப்படுவது அப்படிங்கிறதுலாம் இல்லை. கோபப்படுவதே நம்முடைய கண்டிஷனை குலைத்து விடும். அப்ப எதிராளிகிட்ட கோபப்படுறதுதான் இல்லை. ஒரு குழந்தைகிட்ட கோபப்பட்டா கூட அந்த கோபம் இதயத்தோட ஆழத்திலிருந்து வரும் பொழுது அது நிச்சயமாக நம்முடைய கண்டிஷனை ஸ்பாயில் பண்ணுது. அதனாலதான் இப்ப இந்த கராத்தே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எதிராளியை வெல்ல வேண்டும் என்றால் உணர்ச்சி வசப்படவோ கோபப்படவோ கூடாதுங்கிற ஒரு பாடத்தை தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளார அந்த எனர்ஜி ஃப்ளோ கட் ஆயிடும். எதிராளியுடைய வேலை உங்களை கோபப்படுத்துவது. ஒன்ஸ் நீங்க கோபப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்க மூலமா பாய்ந்து கொண்டிருக்கிற எனர்ஜி ஃப்ளோ, நம்ம எப்படி தெய்வீக அருள் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்துல பேசுறோமோ
மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுற விஷயம் வந்து எனர்ஜி ஃப்ளோ. இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற ஒரு முக்கியமான பயிற்சியே கோபப்படாமல் நிதானமாக எதிராளியை கடைசி வரை வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான். அதனால இந்த ஒரு ரகசியம் நமக்கு. அதனால கோபமாக பேசுறது தப்பு, அடுத்தவங்கள்ட்ட வந்து கோபமாக நடந்து கொள்வது தப்புலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, கோபப்படுவதே வந்து தவறு. தவறுனா ஒன்றும் தவறுலாம் கிடையாது. நமக்கு எல்லா உரிமையும் உண்டு. நம்ம கோபம் நம்ம படுறோம், நமக்கு கோபம் வர்றது, அது கூட வரலன்னா நம்ம என்ன வேணாலும் நமக்கு சொல்லிக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு அந்த செயின் கட் ஆயிடும். கோபப்பட்டோம் என்றால் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்ற தெய்வீக அருள் அது நமக்குள்ளார பொழியறதுக்கே நம்ம பிரயத்தனம் பண்ணி சிட்டிங் வாங்கி காலம்புற தியானத்துல உட்கார்ந்து கெஞ்சி கிரட்டி வாங்கணும். அதுவும் போனா போகுதுன்னு நம்ம மேல வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணி வைத்திருக்கும் பொழுது நாம ஏற்படுத்திக்கிற அந்த ஒரே ஒரு உணர்வு ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே அந்த பிரவாகத்தை தடை செய்து விடுகிறது. அப்படிங்கும் பொழுது அப்ப நம்ம கோபத்தை பற்றி எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கோபப்படுவதற்கான சூழ்நிலை வருது அப்படின்னாலே தப்பிச்சு ஓடி போயிடும். நம்ம ஏன் அப்படி இருக்கோம், கோபப்படுறோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம காரியங்கள் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கோபப்படுறோம். பெரும்பாலும் ஒரு ஒரு காரியம் ஒரு ஒரு செயல்பாடு நடந்து முடியணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கோபப்படுறோம். ஆனா இப்ப கம்பேர் பண்றப்ப நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் முக்கியமா, அந்த செயல்பாடு நடந்து முடிவது முக்கியமா அப்படின்னா அதை விட இது பல மடங்கு முக்கியம். ஏன்னா செயல்பாடு நடந்து முடிவது நம்ம கையில தான் இருக்கு. இப்ப இல்லைன்னா திரும்பவோ அதுக்காக முயற்சி பண்ணி நம்ம செய்து விடலாம். ஆனா ஒன்ஸ் வந்து இந்த கனெக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா திரும்பி வந்து அதே மாதிரியான கனெக்ஷனை கிரியேட் பண்றது ரொம்பவும் ஒரு கடினமான விஷயம். அப்ப எதற்காக எதை விட்டு கொடுப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம கோபப்படாமல் மற்றவற்றை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலாம். நமக்கு என்ன வேலை நடக்கலன்னா மட்டுமா கோபம் வருது? நம்ம அவமானப்படுத்தப்படும் போது கோபம் வருகிறது, நம்ம ஏளனம் செய்யப்படும் பொழுது கோபம் வருகிறது, அப்புறம் நம்மளை மதிக்கல அப்படின்னு நமக்கு கோபம் வருது, நம்ம சொல்றதை யாரும் கேட்கலன்னா நமக்கு கோபம் வருது. இப்படி நம்ம வந்து சரியான பாதையில போறோம், மற்றவங்களை இழுத்துட்டு போக பாக்குறோம், அவங்க ஒத்து வரல அப்படின்னா அவங்க மேல கோபம் வருகிறது. இப்ப நம்ம கோபப்படுற சூழ்நிலைகளை எல்லாத்தையும் கவனிச்சு அந்த இடத்துல நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியதனுடைய ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல மாஸ்டர் சொல்றாரு. கோபம் தெய்வீக அருள் பிரவாகத்தை தடை செய்கின்றது. அப்ப பேலன்ஸ்டு மைண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா முன்கோபம் என்ற விஷயத்தை தவிர்த்து விட்டு கோபம் என்கின்ற தீமையை வெற்றி கொண்டால், கோபத்தை தவிர்த்து விட்டு இல்ல, முன் கோபத்தை தவிர்த்து விட்டு. ஏன்னா கோபத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் முன் கோபம். அந்த முன் கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் வருவது, எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் வர்றதுதான் முன் கோபம். கோபம் என்பது சிந்திச்சு கூட நான் செய்யறது நியாயம்தான், நான் கோபப்படுறதுல நியாயம் இருக்குன்னு நம்ம அதுக்கு நியாயப்படுத்தின பிறகு அழுத்தமாக செய்வது கோபம். முன்கோபம் சிந்திக்கிறதுனால இல்ல, சொன்ன உடனே வர்ற ரியாக்ஷன். முன்கோபத்துக்கும் கோபத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசனை பண்றோம் அப்படின்னா, முன்கோபம் சிந்தனை இல்லாம வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால திருப்பி வந்து நம்ம அகங்காரத்தை விட்டு விட முடியாது. கோபப்பட்ட பிறகு கீழே பறிஞ்சு போக முடியுமா? அதனால நமக்கு ஏற்பட்ட அந்த முன்கோபத்துக்கு நியாயம் கற்பிக்க காரணங்களை தேடி அந்த காரணங்கள் மேல் நின்று கொண்டு நாம் கோபத்தை வளர்த்துக்கணும். இப்படிதான் நம்முடைய கோபம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளார அது டிராவல் பண்ணுது. நீங்க ஏற்கனவே உங்களுக்கு நீங்க அதீதமா கோபப்பட்ட நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னாலோ அல்லது இனிமே அது மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது உத்து கவனிச்சிங்கன்னாலோ இது எல்லாம் இந்த வரிசை தெரியும். முன் கோபம், அகங்காரம், கோபம். அப்ப நம்ம கோபப்படுறதே தவறு,
கோபப்பட்டா எல்லாம் போயிடும் அப்படின்னா, கோபப்பட்டா ஒரு வேலையும் எல்லாத்துலயும் சாந்தமா இருந்தோம்னா ஒரு வேலையுமே நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய கான்செப்ட்ல இருக்கு. 50% அதுல உண்மையும் இருக்கிறது. 50% உண்மை இல்லைன்னாலும் கூட 50% உண்மை இருக்கிறது. ஏன்னா நம்ம வாழ்ற சூழ்நிலை, நம்ம இருக்கிற இடம், அதையெல்லாம் பொறுத்து கோபம் என்கிற விஷயம் நமக்கு அவசியமாகவும் இருக்கிறது. இதை நான் ஏற்கனவே நம்ம லாலாஜி மகராஜுடைய கடிதங்கள் படிக்கும் போதும் சொல்லியிருக்கேன். அடிக்கடி இந்த உதாரணம் அந்த இடத்துல சொல்றது சரியாகவும், ஒரு இளம்பெண் தன்னிடம் தவறாக முயற்சி பண்ற ஒரு வாலிபன்ட்ட கோபப்பட்டு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தல, அமைதியாக மென்மையாக சொன்னா, அதை அவர்கள் என்னன்னு எடுத்துக்குவாங்க? அது ரொம்ப ஆமா இவங்க அமைதியா மென்மையா சொல்றாங்க, அதனால எடுத்துக்குவோம் அப்படின்னா எடுத்துக்குவாங்க? இல்ல இல்ல, அதை அட்வான்ஸா எடுத்துக்குவாங்க. அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னமும் அவங்கள சீண்டுவாங்க. இதானே உலக வழக்கம். அது மாதிரி ஒரு அலுவலகத்துல இருக்கிறோம், நம்ம ரொம்ப சாதுவாக கோபமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா, எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிட்டு நம்மளை திருப்பி திருப்பி எந்த இடத்துலையும் நம்மளை முட்டாளாக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுனால தானே நம்ம கோபப்படுறோம், அப்ப எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னா, நாம தேவையில்லாத இடங்களை, தேவையில்லாத சூழ்நிலைகளை தவிர்த்தால் இந்த மாதிரி கோபப்படுகிற விஷயங்களை ஒரு 25%, அதாவது இந்த இடத்துக்கு போனா இவர்களால பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த இடத்தை விட்டு முன்கூட்டியே கணித்து அகழ்வது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அடுத்தது நம்ம என்ன பேசணுமோ அதை தவிர ஒரு சில வார்த்தைகள் கூட அதிகமாக பேசாமல் இருக்கும் பொழுது, இப்பெல்லாம் இது மாதிரிலாம் நம்ம செய்யும் பொழுது நம்மள ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் வரும் பொழுது அந்த நம்மளை கோபப்படுத்துற விஷயங்கள் நம்ம விட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு வரதான் செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, வார்த்தைகள்ல கோபம் வெளிப்பட்டால் கூட மனதுல அந்த கோபம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்ம பட்ட கோபத்தை நியாயப்படுத்திக்கிற தப்பை எப்பயுமே செய்யக்கூடாது. நான் கோபப்பட்டு ஒரு வேலையை அப்படி கோபப்பட்டு கத்துனதுதாங்க அந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு நீங்க வாயால சொன்னாலும், கோபப்பட்ட முட்டாள்தனத்தை செஞ்சு இந்த வேலையை முடிக்கிறத விட இந்த வேலையே முடியாட்டியும் கோபப்படாமல் இருக்கிறது தான் ஞானம் அப்படின்னு உள்ளுக்குள்ளார யார் ஒருத்தங்க நமக்குள்ளார சொல்லிக்கிறோமோ அப்பதான் நம்ம ஆட்டிடியூட் மாறும். அதனால முயற்சி பண்ணுவோம். இது பெரிய ஆள் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் மாஸ்டர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், கோபம் என்பது தெய்வீக அருள் பிரவாகத்தை தடை செய்யும். புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு, அதான் சொல்றாரு, இந்த விதமான நடத்தையை எந்த அளவு கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவு தெய்வீக பரிசும் தடையின்றி தாராளமாக கிடைக்கிறது. மனிதனின் தவிர்க்க முடியாத தொடர்ந்த செயல்பாட்டில் நாவடக்கம் எனும் இந்த முக்கியமான அத்தியாவசியமான கோட்பாடு பெரும்பாலும் அலட்சியப்படுத்தப்படுவதோடு மட்டுமன்றி அது புறக்கணிக்கப்படுவதும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாகும். மனிதனின் இந்த குறைபாட்டுக்கு தெய்வீக குருநாதர் பொறுப்பாக்கப்பட்டால் அது துரதிர்ஷ்டவசமானதே. ரொம்பவும் வருத்தப்பட்டு சொல்றாரு. உண்மை. நம்ம அலட்சியப்படுத்துறோம், புறக்கணிக்கிறோம். அதுக்கு நம்ம பேசுறதுக்கு நம்முடைய குருநாதரை பொறுப்பாக்கும். இப்ப நம்ம ஒரு மேடையில தவறாக பேசுகிறோம், 10 பேருக்கு நடுவுல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அப்படின்னா அது நம்மை பாதிக்கல. உடனே நம்ம மனைவியோ நம்ம கணவரோ இல்ல நம்ம குழந்தைங்களோ என்ன கேக்குது, இதுதான் அவங்க மாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இவ்வளவு நாள் தியானம் பண்ணி இதுதான் கத்துக்கிட்டீங்களா? ஒரு பிரிசெப்டரா இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் செய்றீங்க, உங்களை எப்படி உங்க மாஸ்டர் பிரிசெப்டர் ஆக்குனாரு அப்படின்லாம் கேட்கும் பொழுது நாம நம்முடைய நடத்தைக்கு நம்முடைய தெய்வீக குருநாதரை பொறுப்பாக்குகிறோம். இது துரதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாவடக்கம் அது மிக அத்தியாவசியமான கோட்பாடு. அதனாலதான் லிசனிங் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது நம்முடைய நாக்கு என்ன பேசுங்கிறத ஒத்து கவனிங்க, ஒத்து கவனிங்க, ஒத்து கவனிங்கன்னு நம்ம நேத்திக்கு பேசணும்.
தாட்ஃபுல் கம்யூனிகேஷனுடைய வெரி ஃபர்ஸ்ட் பார்ட். 50% வந்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா, லிசனிங் அவர் செல்ஸ். நம்மளையே நாம ஒத்து கவனிக்கிறது, நம்முடைய நாக்கு எப்படி பேசுகிறது, என்ன தொனியில பேசுகிறது, எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கிறது, எல்லாத்தையும் கவனிக்கணும். அந்த நம்ம பேசுற விதத்துக்கு பின்னாடி நம்முடைய ஆழ் மனசுல என்ன உணர்வு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சோ இதெல்லாம் இருந்தால் நம்முடைய நாக்குல ஒரு அடக்கம், நாவடக்கம், அந்த ஒரு கல்ச்சர்டு டங் வில் கம். ஆனால் அதெல்லாம் ஒண்ணும் இப்படிலாம் பேசினா நம்மள சாப்பிட்டு போயிடுவாங்க, வாய் தாங்க பலம், வாய் மட்டும் வந்து மூடிட்டோம்னா நம்மள வந்து எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு ஒண்ணும் இல்லைன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் இந்த கருத்தை புறக்கணிக்கிறோம். அடுத்தது இப்ப பேசினா என்ன எல்லாமே மாறிவிட போகுது அப்படின்னு சொல்லி அதை அலட்சியப்படுத்துகிறோம். அதுக்கு ஒரு காரணம், நெருப்புன்னு சொன்னா வாய் சுட்டுடுமா அப்படின்னு ஒரு நவீன ஒரு பழமொழியையும் எடுத்துக்கொள்றோம். அதனால இந்த மாதிரியாக நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே மிகவும் தவறானவை அப்படிங்கிறத மார்க்ஸ் உறுதியா சொல்றாரு. இந்த ஆட்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பேசினால் அது வந்து பேசுற விதத்துக்கு தான். ஏன்னா அவர் அருகாமையில இருந்து அவர் சொல்ற பல விஷயங்களை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் எப்படியும் மறக்காமல் சொல்ற ஒரு விஷயம். அவர் 2-3 தடவை பார்த்திருக்கேன், 2-3 தடவை இதை பேசியிருக்காரு. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, எனக்கு அது தேவைங்கிறதுனாலதான் அவரோட நான் அருகாமையில் இருக்கிற நேரத்துல அவர் என்னகிட்ட பேசல, பொதுவா பேசினாலும் நம்ம அருகாமையில் இருக்கும் பொழுது மாஸ்டர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருதுன்னா அது நமக்கான நேரடியான போதனையாகத்தான் இருக்க முடியும். எப்பயுமே சொல்றது, நீங்க வந்து பேச கத்துக்குங்க, முதல்ல மென்மையாக மிருதுவாக பேச கத்துக்குங்க அப்படின்னு தான் தாஜி சொல்றாரு. மனதை கட்டுப்படுத்துவது என்பது சந்தேகம் இல்லாமல் மிகவும் கடினமே. யார் ஒருவருடைய பேச்சு மரியாதையுடனும் நாகரிகமாகவும் பண்பாட்டுடனும் இருக்கிறதோ அவருக்கு தூய்மையும் மேன்மையும் பொருந்திய பெரிய இதயம் இருக்கிறது. அதனால் மற்றவர்கள் மனதின் மீது மிக பரந்த ஆதிக்கம் இருக்கிறது. ஆனால் இருபொருள்பட பேசுவது விரும்பத்தக்கது அல்ல. டபுள் மீனிங் ஸ்பீச் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஆபாசமான விஷயத்தை பேசுறது மட்டும்தான் டபுள் மீனிங் அப்படிங்கிற வார்த்தையில நம்மளால எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. ஒன்றை சுட்டி காட்டி அதன் மூலமாக இன்னொன்னு குத்தி காட்டுற விஷயம் எல்லாமே வந்து இருபொருள்பட பேசுவது தான். நம்ம சொல்ற விஷயம் ஒண்ணு, ஆனால் வந்து அதை சொல்றதுக்கான காரணம் வேற ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றது எல்லாமே இரு பொருள்பட பேசுவது. இந்த இரு பொருள்பட பேசும் பொழுதே என்ன ஆகிறது அப்படின்னா, நம்ம ஒரே விஷயத்துக்கு 2 சேனலை கிரியேட் பண்ணி தர்றோம். அப்ப எப்பொழுதுமே நம்ம வார்த்தை வந்து நேரடியாக மற்றவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு பதிலாக எதிர்மறையான விளைவுகளை அது ஏற்படுத்தும். இப்ப எப்பயுமே நம்மளுடைய பேச்சுக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கப்படுற மாதிரி ஆயிடும். அதனால இரு பொருள்பட பேசுவது, வஞ்சமா புகழ்வது, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம விளையாட்டாகவும் மன சந்தோஷத்துக்காகவும் செய்யறோம் அப்படின்னா கூட ஒரு கல்ச்சர்டு டங்க் வேணும் அப்படிங்கிறவங்க இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். உள்ளதை உள்ளபடி சரியாக பேச வேண்டும். அப்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுது. ஒரு குழந்தைகிட்ட போய் அது மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. அதனால இது இடத்துக்கு இடம் மாறுபட்டாலும் நம்ம ஒட்டுமொத்தமாக மற்றவர்களோடு உரையாடும் பொழுது ஒரு மிக பரந்த இதயம், மிக தூய்மையான இதயத்தோடு மரியாதையாகவும் நாகரிகத்துடனும் பண்பாடுடனும் பேசுறது அவங்க மேல மிக பரந்த ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நாம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ராஜி சொல்ற முக்கியமான ஒரு 3 விஷயம். மனித வாழ்வின் லட்சியத்தை அடைவதற்கு முதலில் நாவடக்கம் அவசியம். என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்களேன். நம்ம காலம்பரை பிரேயர் பண்றப்ப, ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீங்களே அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றாரு? மனித வாழ்வின் லட்சியத்தை அடைவதற்கு முதலில் நாவடக்கம் அவசியம்ட்டார். மாஸ்டரோட நீங்க 2 கலக்கிறது அப்படிங்கிறது மனித வாழ்வின் உண்மையான லட்சியம்னா, அதுக்கு தியானம் பண்றது அதெல்லாம் வந்து 2வது 3வது பட்சம்ட்டார். நாவடக்கம்.
மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீங்களே. உண்மை லட்சியத்தை அடைவதற்கான உண்மையான பயிற்சி நாக்குல இருக்கு அப்படின்னு ஒரு ரகசியத்தை நிறைய இந்த ஸ்பீச்ல வந்து கீழே இறங்கி வந்து முக்கியமான சில விஷயங்களை வெளிப்படுத்திருக்காரு. ஏன்னா லாலாஜி மகராஜுடைய பிறந்தநாள் விழாவில் மாஸ்டர் கொடுக்குற ஒரு அருள் செய்தி அப்படிங்கும் பொழுது இந்த அருள் செய்திகள் ரொம்ப நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போற விஷயங்கள் பலவற்றை அவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இங்கதான் சுவிட்ச் இருக்கு அப்படின்னு காட்டக்கூடியவையாகத்தான் இந்த அருள் செய்திகள்லாம் இருக்கும். என்ன கேட்டா அவ்வளோ பெரிய ஒரு மிஷினுக்கு அதை ஆப்ரேட் பண்றதுக்கு உள்ள சுவிட்ச் வந்து சின்னொண்டு கையடக்கமா தான் இருக்கும். அதை மிஷின் பெருசுக்கு ஒரு பெரிய சுவிட்ச் வச்சு அதை போட்டாதான் அந்த மிஷின் இயங்கணும்லாம் சொல்றது இல்லை நம்ம. அதுபோல மாஸ்டருங்கிற ஒரு உன்னதமான லட்சியத்தை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படின்னா அதற்கான அந்த சுவிட்ச் எங்க இருக்கு? நம்முடைய நாக்கில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் தாஜ். பண்பான பேச்சு இதய சாம்ராஜ்யத்தை ஆள்கிறது. இப்ப நம்ம கல்ச்சரா நம்ம வந்து ரொம்ப ஒரு பண்பாட்டோடு நாம பேசுகிறோம் என்றால் அது இதய சாம்ராஜ்யத்தை ஆள்கிறது. நம்முடைய இதயத்தை இல்ல, எதிராளிகளின் இதயத்தை இல்ல, மாஸ்டரின் இதயத்தையும் அது போய் தொடும். ஒரு பண்பட்ட பேச்சு சொற்பொழிவுகளிலும் உரையாடல்களிலும் மனித சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி தலை சிறந்து விளங்குகிறது. இன்னைக்கும் வந்து சுவாமி விவேகானந்தருடைய சிகாகோ உரை அப்படின்னு எடுத்து போட்டு அதை கேட்கிறோம் நம்ம. அதுல எந்த அளவுக்கு ஒரு மென்மையாகவும் ஒரு பண்பட்ட நிலையிலும் மதங்களுக்கு இடையே தேவையான ஒற்றுமையையும் அந்த வேற்றுமையினால ஏற்படுற பிரச்சனையும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி மலை பிரசங்கங்கள்னு இருக்கு, பல விஷயங்கள். ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு ரிலீஜன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த ஆரிஜினேட்டராக இருக்கக்கூடியவங்க, அதை பவுண்டரா இருக்கக்கூடியவங்க, அவங்க பேசின விஷயங்கள் அதுல இருந்த அந்த அந்த மென்மைத்தன்மை தான் வந்து இன்னைக்கும் அவற்றை வந்து நமக்குள்ளார வளர்த்துக்கிட்டு அந்த ரிலீஜனுடைய உயிரோட்டத்துக்கு காரணமாலாம் இருக்கு. ராஜி சொல்ற 3 விஷயம். இதை ஏன் அப்படி இந்த போட்டோவோட போட்டுருக்கோம்னா இதை அப்படியே வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நம்ம கண்ணில் பட்டுதுன்னா நாம ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய ஆழ் மனசுல இதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சோம். மனித வாழ்வின் லட்சியத்தை அடைவதற்கு முதலில் நாவடக்கம் அவசியம். பண்பான பேச்சு இதய சாம்ராஜ்யத்தை ஆள்கிறது. ஒரு பண்பட்ட பேச்சு சொற்பொழிவுகளிலும் உரையாடல்களிலும் மனித சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி தலை சிறந்ததாக விளங்குகிறது. கோபம் ஆன்மீகத்திற்கு விஷம் போன்றது. ஒருவர் இந்த நோயிலிருந்து விடுபடாதவரை நிதானத்தை ஒருபோதும் அடைய முடியாது. அதனால் ஒருவரது உள்ளமைப்பில் பாரம் உருவாகி மன இறுக்கம் ஏற்படுகிறது. இந்த நிலை சூட்சுமமான தெய்வீக பிரவாகத்தை சுதந்திரமாக நம்முள் நுழைய அனுமதிப்பதில்லை. நம்முடைய எண்ணத்தில் தொடர்ந்து அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கம்ப்ளீட்டா உள்ளார அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு அலசி உள்ளுக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறத சொல்லிட்டாரு. முதல் விஷயம் அதான் வந்து கோபம்தான் ஆன்மீகத்திற்கு விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த நோயில் இருந்து விடும் கோபத்தை வந்து ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் அப்படின்னு மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆன்மீக நோய்கள் இருந்து நான் விடுபட வேண்டும் அப்படின்னா முதல்ல எனக்கு இருக்கிற ஆன்மீக நோய் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்ப எல்லாருக்குமே ஒரு கிரானிக் டிசீஸ் ஒண்ணு இருக்கு, அது கோபம். அதிலிருந்து விடுபடாத வரை நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யாரும் வர இயலாது. அதனால்தான் ஒருவரது உள்ளமைப்பில் பாரம் உருவாகிறது. கோபத்திலிருந்து விடுபட்டால்தான் பாரம் குறையும். அப்படி பாரம் உருவானால் என்ன ஆகிறது? மனதில் ஒரு இறுக்கம் ஏற்படுகிறது. ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுக்கு போய் பாரம் உருவாகிறதையும் மன இறுக்கம் ஏற்படுறதையும் நம்ம சாதாரணமா நம்மளுடைய தசைகளை வச்சுக்கிட்டே பார்க்கணும். இப்ப இந்த கையை இப்படி வச்சிருக்கேன், இப்ப இந்த தசைகள் வந்து மென்மையா இருக்கு. இந்த கையில ஒரு 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ வெயிட்டை தூக்குனா ஆட்டோமேட்டிக்கா இந்த தசைகள் இறுகி புடைக்கும். அப்ப இது இறுகுனாதான் அந்த பாரத்தை தாக்க முடியும்.
அப்ப கோபம் நம்முடைய சிஸ்டத்துல ஒரு வெயிட் கிரியேட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மன இறுக்கம் தானாக உருவாகிறது. அந்த பாரத்தை தாங்கிறதுக்கான டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். நீங்க கோபத்தை வைத்துக்கொண்டு பாரத்தை வைத்துக்கொண்டு மனதை மட்டும் லேசாக முடியாது. கையில வெயிட்டை வச்சுக்கிட்டு தசையை தளர்த்தணும்னா எப்படி முடியும்? அப்ப குறைக்க வேண்டியது வெயிட்ட. கைக்கு வெயிட் வர்றது குறைஞ்சாதான் தசைகள் தானாக இழகுது. பாடியோட, அதாவது அன்னமய கோஷத்தோட சிஸ்டம் என்னவோ அதுதான் மனோமய கோஷத்துக்கும் சிஸ்டம் ஒண்ணுதான், அதனுடைய ப்ராசஸ் ஒண்ணுதான். ஆனா இங்க தசைகள்ல ஏற்படுற இறுக்கத்தை வேற மாதிரி சொல்றோம். தசை பிடிப்புன்னு சொல்றோம், இல்ல தசைகள் இறுகிடுச்சின்னு சொல்றோம். அங்க மனதுல ஏற்படுறத ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிடுறோம். ஆக இந்த நிலை என்ன பண்றது? மனதுல இறுக்கம் ஏற்பட்டால் என்ன? ஊசி போட போறோம், என்ன சொல்றாங்க? இறுக்கமா இருக்காதீங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ஏன்னா அந்த மருந்து ஃப்ரீயா உள்ள போகணும். அப்ப என்ன, இந்த இடம் இறுக்கம் இல்லாம இருக்கும். அப்ப உடல்ல இறுக்கம் ஏற்பட்டால் வெளியில இருந்து பாயிற ஒரு மருந்தினுடைய பிரவாகம் உள்ள போகாது. மனதுல இறுக்கம் ஏற்பட்டால் தெய்வீக பிரவாகம் உள்ள போகாது. எப்படி அது செயல்படுதுங்கிறத விளக்குறார் மாஸ்டர். ஒருவரது உள்ளமைப்புல கோபப்படும் பொழுது பாரம் உருவாகி மன இறுக்கம் ஏற்பட்டு சூட்சுமமான தெய்வீக பிரவாகம் சுதந்திரமாக நம்முள் நுழைய அனுமதிப்பதில்லை. அதையும் தாண்டி இன்ஜெக்ட் பண்றாரு மாஸ்டர். ஆனால் அது சுதந்திரமாக உள்ள போகுதா? குழந்தைங்க கையை காலெல்லாம் உதச்சுக்கிட்டாலும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஊசி போடதான் செய்யணும். ஆனால் அந்த மாதிரி ஊசி போடும் பொழுது ஊசி போட்ட இடத்துல ரத்தம் வர்றது, அந்த இடத்துல கட்டி ஆகுறது, அப்புறம் நாளைக்கு 2 நாளைக்கு ஒத்தடம் கொடுக்கறதுன்னு எவ்வளவு வேலை நடக்குது. நம்ம ஒவ்வொரு நாள் கோபப்பட்ட பிறகும் நம்ம பண்ற தியானம் அப்ப ஒரு கோபத்துக்கு அப்புறம் போய் தியானத்துல உட்காரும் பொழுது ஒரு யாருடைய பேசி ஒரு கோபமான சூழ்நிலை அப்புறம் போய் ஒரு சத்சங்கம் அட்டன் பண்ணா அப்ப ஒரு மாஸ்டர் கொடுக்குற அந்த தெய்வீக பிரவாகம் எப்படி உள்ள நுழையும்? அப்ப அது எவ்வளவு கஷ்டப்படும். அதை ஏத்துக்க இந்த சிஸ்டம் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கும் நம்மள அறியாமலேயே. ஆக இது எல்லாத்தையும் நம்ம உணரும் பொழுது இவ்வளவு பிரச்சனைக்கு பதிலாக அந்த சூழ்நிலையை தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிறது தானே அதுக்கான ஒரு விடையாக இருக்க முடியுது. அதனால நம்ம கோபத்தை பத்தி சிந்திக்கணும். நம்ம கோபப்படும் பொழுது நம்மை நாம் உற்று கவனிக்க வேண்டும். கோபப்படாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா கோபப்படுவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கிறது, தவிர்க்கவே முடியாத காரணங்கள் இருக்கிறது. அப்பெல்லாம் கோபப்படாமல் இருந்தோம்னா பிரச்சனை ஆயிருக்கலாம். ஆனால் நான் கோபப்படும் பொழுது என்னை உற்று கவனிக்கதான் நான் அது மட்டும்தான் கோபப்பட்டுக்கிறேன். எவ்வளவு வேணாலும் கோபப்பட்டு. இந்த கோபம் எங்கேருந்து வருது, ஏன் வருகிறது, இதை என்னால் தவிர்த்திருக்க முடியுமா? இந்த கோபத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எப்படி இருக்கு, என்னுடைய மனது எப்படி இருக்கு, கோபம் முடிஞ்சவன தலைவலி வருது, ஏன் வருது? அப்ப தாங்க முடியாத விஷயத்தினாலதானே தலைவலி அப்படிங்கிறது. உடல் வலி எப்போ வருது? உடல் அதால சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து அல்லது ஒரு தசைக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வேலை கொடுத்தா உடல் வலி வருது. அப்ப கோபம்ங்கிறது என்ன? மனதுல ஒரு பாரத்தை ஏற்படுத்தி அந்த ஃப்ளோவை கட் பண்ணி அங்க ஒரு இறுக்கம் உருவானதுனால மனதுல ஏற்படுற வலி தானே தலைவலியா வர முடியும். இப்போ கோபத்துக்கு அப்புறம் தலைவலி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மனது எந்த பாடுபட்டிருக்கும். நம்ம மனதை ஒரு என்டிட்டியா பார்க்காததுனால தானே நம்ம கோபப்படுறோம். அதனால இந்த ஒரு மாஸ்டருடைய டாக் நம்மளை உள்முகமாக திருப்பி உள்ளார தெய்வீக ஒளியெல்லாம் பார்க்க விடலை. நம்மை உள்முகமாக திருப்பி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நோய் நமக்குள்ளார எப்படி செயல்படுது, அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு ஒத்து கவனிக்க சொல்றாங்க. கவனிங்க போதும். நம்ம எப்பயுமே போயிட்டு வெளியில போய் உடனே வாயை மூடிக்கிறது. நீங்க கோபப்படும் பொழுது கத்திட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, கத்தலைன்னா இன்னும் அதிகமான விளைவை அது உடம்புல ஏற்படுத்துது. உள்ளுக்குள்ளார அடக்கி வைக்கப்பட்ட கோபம் வன்மமாக, வஞ்சனையாக, தந்திரமாக, பழிவாங்குதலாக வெளிப்படுது. அப்ப கோபத்தை வெளியில காட்டாம இருங்கன்னு சொல்லல, கோபப்படுவதையே அந்த சூழ்நிலையவே தவிர்த்து விட்டு வெளியில வர என்ன வழின்னு தான் பார்க்க சொல்றோம். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா, கோபப்படாமல் நிறுத்துறது இல்ல, கோபத்தை உற்று கவனித்தல். இதுதான் மாஸ்டர் இவ்வளவு தூரம் சொல்லிட்டே வர்றாரு. ஒருவர் கோபத்தில் இருந்து விடுபட என்ன வழி?
கோபத்துல இருந்து விடுபடணும்னா ரொம்ப ஈஸிங்க, கோபப்படக்கூடாது. அப்படி அல்ல. கோபப்படாமல்லாம் இருக்கணும். கோபம் வர்றது எதனால வருது அப்படின்னா, முதல்ல நம்மளை யாரும் மதிக்கல அப்படின்னாதானே கோபம் வருது. அதுக்கு பதிலாக நான் மிகுந்த மரியாதை உடையவன் எல்லார் மேலையும் அப்படிங்கிற உணர்வு என்கிட்ட வந்துருச்சுன்னா, நான் மரியாதையா இருக்கிறவன் எப்படி கோவப்பட முடியும்? ரொம்ப மரியாதையா எல்லார்ட்டையும் பேசுறேன் நானு, எப்படி கோவப்பட முடியும்? கோவப்பட முடியாது. அப்ப என்னென்னலாம் ப்ரிகாஷன் எல்லாம் எடுத்தால் கோபம் வராமல் இருக்கும், நமக்கு தடுக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம், என்னை நானே நான் மரியாதை மிக்கவனாக நான் உணர வேண்டும். அடுத்தது, மிகுந்த பணிவு உடைய ஒரு மனிதனாக என்னை நான் எண்ணிக்கொள்வேன். மிகுந்த பணிவு, ஒரு அடிமையை விட அதிக பணிவு உடையவராக என்னை நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். குழந்தைகிட்டயா இருந்தாலும், பெரியவர்கள்ட்டயா இருந்தாலும், நம்முடைய பாசுகிட்டயா இருந்தாலும், நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள்ட்ட இருந்தாலும், மிகுந்த பணிவா இருக்கிற மாதிரி குனிஞ்சு போய் நிக்க கூடாது. ஆனால் மிகுந்த பணிவு உடையவன் என்ற எண்ணத்தை மனதில் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெளிப்பாடு எப்படி இருக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை, மனது என்ன செய்கிறது. வெளியில ரொம்ப அப்படியே தலைகீழ குனிஞ்சு நிப்பாங்க, உள்ளுக்குள்ளார நீனா நானா அப்படின்னு தான் இருப்பாங்க. அந்த பணிவு இல்லை. முதலில் ஒருவர் மரியாதை உடையவராகவும் பணிவு உடையவராகவும் நடிக்க வேண்டும், நடக்க வேண்டும் சொல்ல. மரியாதை உடையவராகவும் பணிவு உள்ளவராகவும் தன்னைத்தானே நினைத்து கொள்ள வேண்டும். அதை நினைச்சிட்டு ஒவ்வொரு செல்லுலையும் அந்த உணர்வை பரவ விட வேண்டும். இதுதான் கோபம் என்கின்ற நோய்க்கு கொடுக்கப்படுகின்ற மருந்து. ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்தா என்ன பண்ணுது, அது உள்ள போய் ரத்தத்துல கலந்து மெல்ல மெல்ல எந்த இடத்துலலாம் நோய் பரவி இருக்கோ அந்த இருக்கிற செல்லுக்குள்ளாரெல்லாம் போய் அந்த செல்கள் எல்லாம் அது பரவி அங்க இருக்கக்கூடிய நோயை எடுக்கிற மாதிரி. இந்த கோபம்ங்கிற ஆன்மீக நோய்க்கான மருந்து நம்மை நாமே மிகுந்த மரியாதை உடையவராக, அதாவது மத்தவங்க கொடுக்குற மரியாதை, நான் ரொம்ப மரியாதையான, அவர் ரொம்ப மரியாதையான ஆளுங்க, வாயில ஒரு வார்த்தை தப்பா வராது, டக்குன்னு யாரையும் இது பண்ண மாட்டாரு, ரொம்பவும் மிகவும் மரியாதையானால்னு சொல்றப்ப அவங்க அப்படி நினைக்கணுங்கிறது இல்லை. நான் என்னை நானே அப்படி நினைச்சுக்கணும். நான் ரொம்ப மரியாதையானவன், எந்த சூழ்நிலையிலும் மரியாதை குறைவாக யாரிடமும் நடக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் என்னை பற்றி நான் மரியாதை உள்ளவனாக நினைத்துக் கொள்வது. அதே மாதிரி நான் மிகுந்த பணி உள்ளவன். இந்த ரெண்டு விஷயமும் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த தன்மை நிறைந்திருக்கிற அளவுக்கு நமக்குள்ளார ஊறணும். ஏனென்றால் ஆன்மீகத்திற்கு சாந்தமான அமைதியான மனநிலைதான் தேவை. மெல்லிய காற்று அசைவில் கூட வாட ஆரம்பித்து விடுகின்ற அளவிற்கு இதயம் மிக மென்மையானது. திருவள்ளுவர் சொல்ல, மோப்ப குழையும் அனிச்சம். அனிச்ச மலர் கொஞ்சம் வேகமா மோந்து பார்த்தாலே பாடி போயிடும், அந்த அளவுக்கு மென்மையானது. அது மாதிரி நம்முடைய மெல்லிய காற்றசைவில் கூட வாடிவிடக்கூடிய அளவுக்கு மென்மையான இதயமாதான் நம்முடைய இதயம் இருக்கிறது, இருக்க வேண்டும். அப்ப அந்த இதயம் வாடாமல் எப்பயும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா அதற்கு சாந்தமான அமைதியான மனநிலை தேவை. இதயத்துல பாரம் ஏறக்கூடாது அப்படின்னா நமக்குள்ளார கோபம் வரக்கூடாது. கோபம் வரக்கூடாதுன்னா அதுக்கு நம்மை நாமே மிகுந்த மரியாதையுடைய மனிதர், நான் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற எண்ணத்தையும், மிகுந்த பணிவு உடையவர் அப்படிங்கிற எண்ணத்தையும் நம்முடைய உடல்ல ஒவ்வொரு பாகத்திலையும் ஊடுற அளவுக்கு நாம நம்முடைய கான்சியஸ்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்துக்கான அடிப்படையான வேலை வேற எங்கேயோ செய்ய வேண்டி இருக்குது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து நாளைக்கு படிப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.